லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அவங்களும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னா தெரிவிச்சதுலேருந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நாட்கள் ஆகும்? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எஸ்பெஷலி ஒரு ஸ்கீம் இருக்கு, சிஎம் காப்பீடு திட்டம் சொல்லுவோம். முழு டிரான்ஸ்பிளான்ட் ஹோல் அட்மிஷன் டு டிஸ்சார்ஜ் பிளஸ் 2 years ஃபாலோ அப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர்ட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்க அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? அந்த அக்யூட் லிவர் ஃபெயிலியருக்கும் இந்த கிரானிக் சிரோசிஸுக்கும் என்ன கைண்ட் ஆஃப் ஒரு வித்தியாசம்? 2 விதமான டோனர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து லிவிங் டோனர், இன்னொன்று வந்து கேடவரிக் டோனர். நார்மலாக அது எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இம்யூனோ சப்ரஷன் மெடிசன் கொடுப்போம். அதனால் இம்யூனிட்டி கம்மியாகும். கைண்ட் ஆஃப் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட்டுங்கிற அந்த கான்செப்ட், பேஷண்ட்டை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல அவுட்கம்மை கொடுக்கும். லாஸ்ட் 20 years நம்ம தமிழ்நாட்டில் ஆர்கன் டொனேஷன்ஸ் நல்லபடியாக நடந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இம்யூனோ சப்ரஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பதட்டமும் பயமும் மக்கள் மத்தியில் இருக்குது. இது எப்படி வாட் வி ஹவ் ப்ராக்ரஸ்ட் இன் தட் ஆஸ்பெக்ட்? Hi all, welcome to Dr. Gem, Season 1, Episode 2. Today we have Dr. Magnus Geraj, who is transplant surgeon. Sir, welcome to the show, Dr. Gem, and we are happy and pleased to have you here. Thank you, Dr. Bob. இன்னைக்கு நம்மளோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, as a transplant surgeon, யூஸ்வலாகவே ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லும்போது அது மக்களுக்கு மத்தியில் ஒரு விதமான ஒரு பதட்டத்தையும் ஒரு விதமான பயத்தையும் ஏற்படுத்துது. ஸோ என்னோட ஜென்ரல் ஓபியில் நான் பார்க்கும்போது யூஸ்வலாக நமக்கு தெரியும் அந்த லிவர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சிரோசஸ் சுருங்கி போய் அதுக்கப்புறம் லிவர் ஃபெயிலியர் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் தான ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ட்ரீட்மெண்ட் அவங்ககிட்ட சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு பயமும் பதட்டமும் ஏற்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? பயம் நியாயமானது தான். ஏன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பண்ணுற சர்ஜரிஸ்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் சர்ஜரின்னு சொல்லலாம். ஒரு டேமேஜ் ஆன லிவர், அந்த டேமேஜ் ஆன லிவர் எடுத்து ஒரு புது லிவர் வைக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி சர்ஜரி. ஆரம்ப காலத்தில் தாமஸ் ஸ்டார்சல் 1963 ஆரம்பித்தார். அவரோட ஃபர்ஸ்ட் சீரீஸில் 28% சக்ஸஸ் ரேட் தான் இருந்தது. நான் படிப்படியாக போத் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ், ஆப்ரேஷன் முடிஞ்சு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், அனஸ்தீசியா கேர், மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் ஓவர் மெனி இயர்ஸ், மெனி டெக்கேட்ஸ். நவ் வி ரீச் நியர்லி 100% சக்ஸஸ் ரேட் ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ தேர் இஸ் ஃபெயிலியர் ரேட் இருக்குது டிரான்ஸ்பிளான்ட்டில். ஸோ அது நல்லா மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆனால் ஒரு ஃபெயிலியராக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால மக்கள் கண்டிப்பாக பயம். ஸோ இதில் இந்த விஷயத்தை நான் திரும்ப ஒரு தாட்டி சொல்ல விரும்புகிறேன். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நீங்கள் சொன்னது. அதாவது முன்ன காலத்தில் 10 பேருக்கு 2 பேர் இல்லை 3 பேருக்கு தான் சக்ஸஸ் நடந்தது. பட் அந்த பாதிப்பு இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. பட் இப்போதைக்கு வி ஹவ் ஆல்மோஸ்ட் ரீச்டு டு 100%, வித் மீன்ஸ் தட் 10 பேருக்கு பண்ணனா 10 பேருமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையை இது பண்ணி அட்லீஸ்ட் 9 இருக்கிறது. அஃப்கோர்ஸ் எல்லா ப்ரொசீஜர்ஸ்லையும் ஒரு சின்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி இப்போ சக்ஸஸ் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு எனி அதர் சர்ஜரிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஐடியல் பேஷண்ட், அதாவது early disease இண்டிகேஷன் வச்சு ஒழுங்காக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நியர்லி 100% சக்ஸஸ் வந்துடுது. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஐடியல் பேஷண்ட் ரீச் ஆகிறது டைம் ஆகுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் நவ் 90% சக்ஸஸ் சொல்லலாம். ஓகே, 9 out of 10 ஹேவ் அ குட் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு நல்லா இருக்கிறாங்க. 1 out of 10 தே கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. பட் 9 out of 10 90% சக்ஸஸ் ரேட். பட் அஃப்கோர்ஸ் 90% மேலே சக்ஸஸ் ரேட்டுங்கிறதே ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் பெரிய அச்சீவ்மெண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சர்ஜரி, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹை அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரின்னு நம்ம பார்க்கும்போது தட் இஸ் இந்த இது. பட் இன்னொரு சின்ன கான்செப்ட் சொன்னீங்க. அதாவது என்னன்னா, அங்க இவங்க கரெக்டான டைமுக்கு கரெக்டான நேரத்தில் அந்த முடிவை எடுத்தீங்கன்னா தென் அதோட சக்சஸ் ரேட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது லிவர் டிசீஸ், லிவர் அஃபெக்ட் ஆச்சுன்னா லிவர் ஒரு ரீஜெனரேட்டிங் ஆர்கன், ஒன்லி ஆர்கன் நம்ம பாடியில் இருக்கிற ரீஜெனரேட்டிவ் ஆர்கன் லிவர். ஸோ அது டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரீஜெனரேட் ஆகும். ஒரு கட்டத்தை தாண்டி ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி தாண்டி டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜ் பர்மனன்ட் டேமேஜ் ஆகும். அதுதான் சிரோசிஸ் சொல்லுவோம். சிரோசிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை. சிரோசிஸ் இருந்தாலுமே அந்த லிவர் டேமேஜாக இருந்தாலும் அந்த லிவர் நல்லா வேலை செஞ்சுருக்கும். அந்த சைல்டே சிரோசிஸ் சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு 10 to 12 years நார்மலாகவே வாழலாம். அந்த டேமேஜ் லிவரோடு கூட நார்மலாக வாழும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆப்வியஸ்லி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை. பட் அதே அந்த டேமேஜ் லிவர் ஒரு கட்டத்தை தாண்டி காம்பன்சேஷன் தாண்டி போய் டீகாம்பன்சேஷன் ஆகும். ஸோ டீகாம்பன்சேஷன் ஆகும்போது தான் நம்மளுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படுது.
டீகாம்பன்சேஷன் கூட நம்ம நிறைய ஸ்கோர்ஸ் இருக்குது, அதை வச்சு கால்குலேட் பண்ணி டேமேஜ் லிவரோட இந்த அளவுக்கு வாழ முடியும், இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இந்த அளவுக்கு வாழ முடியும் கம்பேர் பண்ணி எது பெட்டர் ஆப்ஷன். இந்த ஸ்டேஜில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ஹி ஹேஸ் பெட்டர் சர்வைவல்னா ஆப்வியஸ்லி டிரான்ஸ்பிளான்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணணும். பட் இந்த ஸ்டேஜில் லிவர் நல்லா வேலை செஞ்சுன்னு இருக்குது, இந்த டைமில் தேவையில்லைன்ற போது டிரான்ஸ்பிளான்டேஷன் கிடையாது. பட் இன்ஃபேக்ட் எந்த லிவர் டேமேஜ் பேஷண்ட்டும் ஒரு தடவை லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் லிவர் சர்ஜனை மீட் பண்ணி தே ஷுட் கெட் அன் கன்சல்டேஷன் டு ஃபைண்ட் அவுட் வெதர் தே ரிக்வயர் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா அர்லியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அணுகுனா தான் வந்து அவங்க டைம்லி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ரொம்ப லேட்டாக போய் ரொம்ப காம்ப்ளிகேஷன் வந்துட்ட பிறகு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல அவுட்கம்ஸ் கொஞ்சம் இதாகும். அது ஒரு நல்ல கான்செப்டாக சொல்கிறீங்க டாக்டர் மேக்னஸ். அதாவது இப்போ நீங்கள் நானும் என்னோட ஜென்ரல் ப்ராக்டிஸில் அதுதான் நான் பார்க்குறேன். அந்த நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான ஸ்கோர் ஒரு க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது ஒரு சின்ன பதட்டம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன தோணுதுன்னா, அதாவது கிளியர் கட்டாக அப்பா இந்த இதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிவர் சர்ஜன் கிட்ட ஒரு ஒப்பீனியன் ஒன்று வாங்கிப்போம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ தட் அட்லீஸ்ட் தே கெட் தட் அவேர்னஸ் இந்த இது. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு சொன்னீங்க. அதாவது இப்போ சிரோசிஸ் ஸ்டேஜஸை பொறுத்து ஒன்று, ரெண்டாவது அந்த சிரோசிஸ் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது கூட அவங்க கரெக்டான உணவு பழக்க வழக்கங்களும் லைஃப் ஸ்டைல் இதுவும் தேவையான சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸோட அதோடைய 10-12 வருஷ காலம் கூட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தள்ளி போடலாம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக தேவை இருந்ததுன்னா அந்த டைமில் அந்த டிசீஸோட ஸ்டேஜை பொறுத்து தான் இவங்களுக்கு தேவையா தேவையில்லையா. அண்ட் இன்னொரு பாயிண்ட்டையும் சொன்னீங்க விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம நேயர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதாவது சிரோசிஸ் இருந்ததுன்னா கூட சர்டன் ஸ்டேஜ்ல we can wait. பட் இது எல்லாத்துக்குமே வந்து ஏர்லியா ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அவங்களோட ஒரு ஒப்பீனியன் ஒன்று கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்றது would be betterங்கிறீங்க. டாக்டர் பாபு, நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஸோ யுவர் பேஷன்ஸ் யூ ஆல்வேஸ் சென்ட் டு த லிவர் டிபார்ட்மெண்ட். ஜென்ரலாக நம்ம கம்யூனிட்டியில் பார்க்குறது என்னன்னா, ஃபிசிஷியன்ஸ் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து தே கண்டினியூ வித் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ரொம்ப மோசமாயிட்ட பிறகு தான் தே கன்சல்ட் லிவர் ஸ்பெஷலிஸ்ட். அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடியே கன்சல்ட் பண்ணால் மெனி அட்வான்டேஜஸ் ஆர் தேர். நான் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோன்னு ஒரு அந்த பக்குவம் வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் கொஞ்சம் அர்லியாகவே அதை பற்றி சொல்லி எடுத்து வச்சு அது எப்படி என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் விவரமாக சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறதுல அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். பட் அண்ட் whenever they come to our department அவங்க மற்ற பேஷண்ட்ஸையும் பார்ப்பாங்க. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு ரெகுலர் செக்கப்பில் வரவங்க அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா. எஸ்பெஷலி டோனர்ஸ் வந்து when they see other donor, யூஸ்வலாக பேஷண்ட் எங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்லாம் பேஷண்ட் டு பேஷண்ட் ரெஃபரல் தான். ஒரு பேஷண்ட் நல்லபடியாக பண்ணார்னா அவர் போய் மற்றவங்க கிட்ட சொல்லி அவர் எப்படி இருக்காங்க, அவர் ஆக்சுவலாக பேஷண்ட் பார்த்தா பேஷண்ட் மாதிரி இருக்க மாட்டார். அவர் சொன்னாதான் தெரியும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட் சொன்னாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தே அக்செப்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த பயம்லாம் போய் இவர் நல்லா தானே இருக்காருன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வந்த பிறகு தான் தென் ஸோ அதுக்காக அந்த ப்ராசஸ்க்கும் திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏர்லி ரெஃபரலில் வந்து அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் லெவல்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போது நீங்கள் ஒரு ப்ராசஸ் சொன்னீங்க. இப்போ இந்த இது ஆயிடுச்சுன்னா கூட சிலது நம்ம பண்ண கரெக்டான டைமில் பண்ண வேண்டியிருக்கும். தட் இஸ் ஒன் ப்ராசஸ் நீங்கள் சொன்னீங்க. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இப்போ சிரோசிஸ் வந்திருந்ததுன்னா கூட நான் வந்து சர்டன் இதில் வந்து நம்ம ஜஸ்ட் மெடிக்கல் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து நம்ம 10-12 வருஷம் கழிச்சு கூட தேவைகள் படலாம். அது வரைக்கும் கூட தே கேன் பி ஹேவிங் அ நார்மல் லைஃப் ஸ்டைல்னு சொன்னீங்க. பட் சர்டன் நம்ம இந்த ஐசியூஸ் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல சம்டைம்ஸ் லிவர் ஃபெயிலியர், அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு ஒரு இது வந்து நம்ம உடனே அவங்களுக்கு பண்ண வேண்டிய இது ஒன்று இருக்குது. அது நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? அந்த அக்யூட் லிவர் ஃபெயிலியருக்கும் இந்த கிரானிக் சிரோசிஸுக்கும் என்ன கைண்ட் ஆஃப் ஒரு வித்தியாசங்கள்? இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிரானிக் லிவர் டிசீஸ், அது மெனி மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் அந்த லிவர் டேமேஜ் ஆகி ஃபுல் டேமேஜ் ஆகி சிரோசிஸ் வர வரைக்கும். பட் அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு வந்து வித்தின் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் வந்து ஒரு அக்யூட் இன்சிடென்ட்னால அந்த லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறது. ஸோ நார்மலாக நாங்கள் காமனாக பார்க்குறது வந்து இந்த ரேட் கில்லர் பாய்சன், அது எல்லோ ஃபாஸ்பரஸ் பாய்சனிங் சொல்லுவோம். எதர் சூசைடல் இன்டென்ட்டாக இல்லைனா ஆக்சிடென்டலாக கன்சியூம் பண்ணிட்டா அது லிவர் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த லிவரில் இருக்கிற ஹெப்படோசைட்ஸ் 90% மேலே டிஸ்ட்ராய் ஆகி மீதி 5% 10% லிவர் செல்ஸ் தான் இருக்கும். அதை வச்சு ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது அவங்களால. பேஷண்ட் இமீடியட்லி கோமாக்கு போயிடுவாங்க, வென்டிலேட்டரில் இருப்பாங்க, டயாலிசிஸ் தேவைப்படும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா இமீடியட்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா அவங்க உயிர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்ற நிலைமையில் வந்து நம்ம இமீடியட்டாக ஃபைண்ட் அ டோனர் ஃபார், அது புது லிவர் வைக்கிறதுக்கு யார் டொனேட் பண்ணுவான்னு நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம்.
இமீடியட்டாக வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர் அர்ஜென்ட் லிஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இவங்கள வந்து அந்த டிரான்ஸ்டான் மூலியமாக சூப்பர் அர்ஜென்ட் லிஸ்டிங் பண்ணுவோம். ஸோ தமிழ்நாட்டில் இல்லைனாலும் பக்க ஸ்டேட்டில் கூட சில நேரத்தில் யாரெல்லாம் டொனேட் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கன்லாம் இந்த பேஷண்ட்க்கு அலாட் ஆகும். சாரி சார், இன்டர்பிரிட்டேஷனுக்கு நம்ம வந்து என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சூப்பர் அர்ஜென்ட் லிஸ்டிங்னு சொல்கிறீங்க. இது என்ன மீன் பண்ணுது? அதாவது நீங்கள் சொன்னீங்க டோனார், வாக்கிங் டோனார் அப்படின்னு இருக்கிறவங்களும் ஒன்று சொல்கிறீங்க. இன்னொன்று பார்த்தா சூப்பர் அர்ஜென்ட் லிஸ்ட்டு, டிரான்ஸ்டான்ங்கிற ஆர்கன் டொனேஷன் இதுலேருந்து வரணும்னு. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியுமா? நம்ம 2 விதமான டோனர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து லிவிங் டோனர், இன்னொன்று வந்து கேடவரிக். ஸோ லிவிங் டோனர்னா ஃபேமிலியிலே யாராவது இமீடியட் சொந்தக்காரங்க, எஸ்பெஷலி பிரதர், சிஸ்டர், ஒய்ஃப், இல்லைனா சின்ன பசங்களாக இருந்தால் அப்பா அம்மா, பெரியவங்களாக இருந்தால் பையன் இல்லை பொண்ணு, அவங்க டொனேட் பண்ணுறது வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். இன்னொன்று வந்து கேடவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது யாராவது இறந்து போயிட்டாங்க, எஸ்பெஷலி மூலிஸாக பிரெயின் டெட் ஆகிட்டாங்க, அவங்க ஃபேமிலி வந்து ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறாங்கன்னா அந்த ஆர்கன்ஸ் they will be donated to the government. ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரி மாதிரி யார் யாருக்கெல்லாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்காக வெயிட் பண்ணுறாங்களோ பை ஆர்டர் பை ஒன் ரூல் வந்து அந்த ஆர்கன்ஸ் வந்து அலாட் பண்ணும் அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம், வெயிட்டிங் பேஷண்ட்ஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ அக்யூட் லிவர் ஃபெயிலியர், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக லிவர் டேமேஜ் ஆனவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து தமிழ்நாட்டில் எங்கே ஆர்கன் டொனேஷன் நடந்தாலும் அந்த ஆர்கன் வந்து இவருக்கு தான் போகணுன்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு. ஏன்னா இது கொஞ்சம் டைம் பவுண்டாக இருக்கிறதுனால உடனே நம்ம இன்டர்ஃபியர் பண்ணலன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்களோட ப்ரையாரிட்டி இது வந்து ஃபேக்டரை எடுத்துக்கிட்டு அந்த ஆர்கன் ரேதர் தென் ஜென்ரல் லிஸ்டிங்கில் வர்றதுக்கு பதில் இவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குதுங்கிறீங்க. ஓகே, அது சைமல்டேனியஸ்லி ரெண்டுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். ஒன்று வந்து கெடவருக்காக ஆக்டிவேட் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ஃபேமிலியிலே யாராவது டோனர் இருந்தாங்கன்னா அவங்களை இமீடியட்டாக ஒர்க் அப் பண்ணி அவங்க லிவர் செட் ஆகுமா, இவருக்கு அவங்க டொனேட் பண்ணலாமான்னு எவாலுவேட் பண்ணி எது ஃபஸ்ட்டு கிடைக்குதோ, இப்போ அவருக்கு ஆர்கன் கெடவர் சீக்கிரமாக கிடைச்சிருந்தா அதை வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். அது கிடைக்க டிலே ஆகுது, ஃபேமிலியில் டோனர் இருக்காங்க, அவங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னா இமீடியட்டாக கமிட்டி வச்சு பெர்மிஷன் வாங்கி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடலாம். இப்போது நான் என்னோட ஜென்ரல் ப்ராக்டிஸில் பார்க்குறது என்னென்னா, இப்போ நமக்கு டயபெட்டிஸ் ரிலேட்டடாக நமக்கு ஒரு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு அந்த கிட்னி பாதிப்பு ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது ஒரு டயாலிசிஸ்க்கு போயிட்டு அந்த டயாலிசிஸ் ஒரு ஸ்டேஜை தாண்டின உடனே ஒரு டிரான்ஸ்பிளான்ட் போகிறதுக்கு இது. பட் அந்த ப்ராசஸில் அந்த அளவுக்கு ஒரு ஹெசிடேஷன், அந்த டயாலிசிஸ் ஸ்டேஜ் வந்து அவங்க கிட்ட வந்து ஓகேங்க இந்த டயாலிசிஸ் இதானதுக்கப்புறம் நமக்கு ஒருவேளை ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்படலாம்னு சொல்லும்போது அது வர்றதுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் ஒரு டக்குனே வந்து இருந்துருது. ஏன்னா அதை பற்றி அவேர்னஸும் இருக்குது. பட் அதுவே வந்து ஒரு சிரோசிஸ், அதாவது நம்மளோட லிவர் சுருங்குவது மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கிரானிக் இந்த இதுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லும்போது ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. காஸ்ட் ஃபேக்டர்னாலன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே அந்த காஸ்ட்லினா இஸ் தேர் எனி மெக்கானிசம் டு சப்போர்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இந்த இதுவா கவர்மெண்ட் ஏதாவது அது மாதிரி இது வச்சிருக்காங்களா? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் மோர் காஸ்ட்லி தென் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு ஏன் குறைவாக இருக்குன்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் ஆல்மோஸ்ட் ரைஸ் வீக் போகிறாங்க, தேர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், தேர் பவுண்ட் டு த டயாலிசிஸ் மிஷின். அந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா they can go back to dialysis. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல அப்படி கிடையாது. ஓகே, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா they are well and good. ஃபெயிலியர் ஆச்சுன்னா there is an issue. அவங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது, உயிராக இருக்க முடியாது. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அக்செப்டன்ஸ் அது ஒரு ப்ராப்ளம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் மெயின் ஃபேக்டர் இஸ் மணி. காசு வந்து this is a more costly operation, at least 2 to 3 times more costly than kidney transplant. And தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எஸ்பெஷலி ஒரு ஸ்கீம் இருக்கு, சிஎம் காப்பீடு திட்டம் சொல்லுவோம். இந்த முழு டிரான்ஸ்பிளான்ட் ஹோல் அட்மிஷன் டு டிஸ்சார்ஜ் பிளஸ் 2 years ஃபாலோ அப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர்ட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த ஸ்கீம் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்கீம்லேயே பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பிளான்ட். பட் அந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி மெயினாக அந்த நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஸ்கீம் இருக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கிட்ட வந்துட்ட பிறகு தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ட பிறகு தான் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் இஸ் நோ மோர் காஸ்ட்லி அஃபேர் ஃபார் அட்லீஸ்ட் தமிழ்நாடு பீப்புள். மற்ற ஸ்டேட்ஸில் கூட இந்த மாதிரி கிடையாது, நம்ம தமிழ்நாடு கண்டிப்பாக ஃபுல் 2 years வரைக்கும் சப்போர்ட். இப்போ நம்ம இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸோ இல்லைனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நம்ம இம்யூனோசப்ரெசன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பதட்டமும் பயமும் மக்கள் மத்தியில் இருக்குது. அது எப்படி வாட் வி ஹவ் ப்ராக்ரஸ்ட் இன் தட் ஆஸ்பெக்ட்? ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்போது ஒரு ஃபாரின் பாடி இன்னொருத்தவங்களோட லிவர் எடுத்து நம்ம வைக்கிறோம். அது வந்து நார்மலாக வந்து பாடி ரிஜெக்ட் பண்ணும்.
happen. ஏன்னா நம்ம ஆர்கனை தவிர்த்து நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப்ல இருக்கக்கூடிய இதுவை தவிர்த்து மற்ற எந்த விதமான உறுப்பு ஒன்று உள்ளால வந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்றதுக்கோ இல்லை அதுக்கு மேலே அதை வந்து ஒரு ஃபாரின் பாடியா நினைச்சு அது மேல ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்மளோட பாடி ட்ரை பண்ணணும்னு சொல்ல வரீங்க. ஆனா லிவர் வந்து ஒரு இம்யூனோ டாலரண்ட் ஆர்கன், அதாவது இதுல இந்த எதிர்ப்பு சக்தி கம்மி. ஸோ நார்மலாக அது எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இம்யூனோ சப்ரசன் மெடிசன் கொடுப்போம். அதனால இம்யூனிட்டி கம்மியாகும். லிவருக்கு வந்து அந்த ஹை டோஸ் இம்யூனோ சப்ரசன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, லோ டோஸ் கொடுத்தா கூட போதும். ஓகே. ஸோ லிவர் மற்ற டிரான்ஸ்பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இம்யூனோ சப்ரசன் லெவல் லோ தாங்கிறீங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் ஆகிறதே ரொம்ப 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 ரேர். ஓகே. அன்லஸ் அவங்க மெடிசின்ஸ் அந்த லோ டோஸ் மெடிசின்ஸ் கூட எடுக்காமல் இருந்தால் தான் இதில் ரிஜெக்ஷன் வருமே தவிர ரொம்ப ரேராக தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ட் ஆகுறது. ஓகே. ஸோ ஆனால் அந்த மெடிசன் லோ டோஸாக இருந்தாலும் வாழ்நாள் பூரா எடுக்கணும், ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும், ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கணும். இனிஷியலாக வீக்லி ஃபாலோஅப் மந்த்லி ஃபாலோஅப் மாதிரி இருக்கும், அப்புறமா early once ஆகுது ஒரு ஃபாலோஅப்பில் இருக்கணும் பேஷண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் அந்த இம்யூனோசப்ரசன் டோஸ்லாம் கம்மி ஆகிட்ட பிறகு தே லீட் நார்மல் லைஃப், தே லுக் லைக் எ நார்மல் பர்சன். ஆப்வியஸ்லி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். எங்கே வெளியில் சாப்பிட்டா ஹைஜீனிக்காக சாப்பிடணும், கூட்டத்தில் போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பெட்ஸ் கூட பழகிறதுக்கு குறைச்சிக்கணும். இந்த மாதிரி ஹைஜீனிக் ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுமே தவிர மற்றபடி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு கவனத்தோடு நடந்துக்கிட்டாங்கன்னா மற்றபடி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் கொஞ்சம் தவிர்க்க வேணுங்கிறீங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இந்த காப்பீடு திட்டத்தில் ஒரு ஃபார்மர் கோஆப்ரேட் பண்ணோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் திருப்பி ஃபார்மிங் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோதான் தடுத்தாலும் அவரோட ஒரு நிலத்தில் இறங்கி அவர் வேலை செஞ்சால் தான் அவருக்கு பழப்புன்ற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸு வேற ஆக்குபேஷன் சூஸ் பண்ணணும். ஃபார்மிங்கில் போய் அவர் மண்ணு தோண்டினாருன்னா மண்ணு சகதியெலாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி பண்ண முடியாது கண்டிப்பாக. பட் அதர்வைஸ் நார்மல் மற்றபடி டெஸ்க் ஜாபோ மார்க்கெட்டிங் ஜாபோ அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் பண்ணலாம். ஓகே. இப்போது ஐ மீன் ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக நான் கேட்குறேன். ஸோ இப்போது let us say that இப்போ ஒருத்தங்க வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அவங்களும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னா தெரிவிச்சதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளவு நாட்கள் ஆகும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு? ஏன்னா நீங்கள் ஆர்கன் அவைலபிலிட்டி இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இப்போ இருக்கக்கூடிய ரொட்டேஷன் ஒரு ரெஜிஸ்ட்ரி அந்த பேசிஸில் அப்ராக்சிமேட்டாக என்ன டைம் ஆகும்? ஸோ ஒரு பேஷண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹோல் பாடி செக்அப் பண்ணுவோம், ஒரு காம்ப்ரஹென்சிவ் செக்அப் பண்ணுவோம். பேசிக்காக என்ன பார்க்குறோம்னா அவங்களுக்கு உடம்புல எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா. ஏன்னா இம்யூனோசப்ரஸன் கொடுத்தா இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே உள்ளால இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஃப்ளேர் அப் ஆயிடும். எஸ்பெஷலி டிபி அந்த மாதிரி ஏதாவது இருந்தது இல்ல வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது உள்ளால டார்மெண்டா இருந்ததுன்னா டீடைலா செக் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அகைன் இம்யூனோசப்ரஸன் கொடுக்கும்போது கேன்சர் திருப்பி ஃப்ளேர் அப் ஆகுறது. அண்ட் எனி டிசீஸ் வந்து ஒரு லிவர் இந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா அதே மாதிரி வேற ஏதாவது ஆர்கன்ஸ் பாதிச்சிருக்கு, அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஹார்ட் லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இது ஒரு தரவு எக்ஸாமினேஷன் ஒரு 2-3 days எடுத்து பண்ணுவோம். இந்த எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்காரு, அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அட்லீஸ்ட் 10-15 years வந்து வில் பி ஹேவிங் அ குட் ஹெல்த்தி லைஃப்னு தெரிய வந்துச்சுன்னா தென் வி மூவ் அஹெட் வித் டிரான்ஸ்பிளான்ட். வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் அதாவது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் கேடவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னால. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியாவில் ஒன்லி 10% ஆஃப் த டிரான்ஸ்பிளான்ட் எலிஜிபிள் பர்சன்ஸ் கெட் கேடவர். 90% வந்து லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா ஸோ இதில் என்ன சொல்ல வரீங்கன்னா ஒன்லி 10% தான் கேடவர் பேஸ், அதாவது மூளைச்சாவு ஏற்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து ஆர்கன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடியது. மிச்சம் 90% வந்து லிவிங் டோனர், அவங்களோட சொந்தக்காரங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ் கொடுக்கறத வச்சு தான் நம்ம பண்றோம்னு சொல்ல வரீங்க. ஏன் அந்த இது நம்மளுக்கு நம்ம டொனேஷன் ரேட்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய டொனேஷன்ஸ் நடந்தாலும் நம்ம இருக்க பாப்புலேஷனுக்கு டொனேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஓகே. நம்ம வெயிட் பண்ணுற எவ்வளோ பேஷண்ட்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்காக வெயிட் பண்ணுறாங்களோ ஒரு 5000 பேர் வெயிட் பண்ணால் ஒரு 200 டொனேஷன்ஸ் தான் நடக்குது. மீதி இவங்கலாம் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் தான் நடக்குது. இப்போ நீங்கள் இந்த இது சொல்கிறதுனால இப்போ அங்கே ஒரு கேள்வி என்ன எழுதுனா இந்த கடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் அவுட்கம் வைஸ் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா, இல்லைனா அதோட அப்ரோச் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் வைஸ் இப்போ இவங்களுக்கு இம்யூனோசப்ரஸன் நிறைய தேவைப்படும், இவங்களுக்கு குறைச்சல், அப்படி ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா? கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டுக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஆனால் ஓவரால் அவுட்கம் பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலண்ட் தான் இருக்கும்.
ஓகே. ஒரு லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்தால் அவங்க லிவிங் டோனர்னால அவங்க ஒரு பாகம் லிவர் தான் கொடுப்பாங்க. ஒரு பார்ஷியல் லிவர் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். பட் அது வந்து ஒரு குட் குவாலிட்டி லிவராக இருக்கும். ஏன்னா முன்னாடியே ஃபுல் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி அந்த டோனர் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களா, அவங்க லிவர் எப்படி இருக்குது எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். அண்ட் ப்ளஸ் இட் இஸ் அன் எலெக்டிவ் ஆப்ரேஷன். பிளான் பண்ணி மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் முடிகிற மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் லிவிங் டோனர் பண்ணுவோம். அதே கெடவருக்கு பண்ணால் கெடவர் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன். நடுராத்தில் எப்போ டொனேஷன் நடக்குதோ, எப்போ அவங்க டொனேட் பண்ணுறாங்களோ அந்த டைம் போய் ஆர்கன் எடுத்துன்னு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இட் இஸ் அ ஃபுல் ஆர்கன், முழு ஆர்கன் எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அவுட்கம்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டாக தான் இருக்கும். இது கெடவர் ஆர்கன் மோர் ஈஸி சர்ஜரி. நான் ஃபுல் ஆர்கன் எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுனால லிவிங் டோனர் கொஞ்சம் டெக்னிக்கலி மோர் டிஃபிகல்ட் சர்ஜரி. ஏன்னா சின்ன சின்ன வெசல்ஸ், பிளட் வெசல்ஸும் பைல் பித்தக்கடாவும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓவரால் அவுட்கம்ஸ் ரெண்டுமே சேம் தான். இம்யூனோசப்ரஷன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ரெண்டுக்கும் சிமிலர் ப்ரோட்டோக்கால் தான். ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்களோட ஃபாலோ அப்பும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சிரோட்டிக் பேஷண்ட் வர்றாங்க, இந்த ஸ்டேஜை தாண்டி அவங்களுக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்தோம்னா 3 விதமான இதுவை நீங்கள் கோடிட்டு காமிச்சிங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட மற்ற ஆர்கன் எல்லாம் நல்லபடியாக இருக்குதாங்கிற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டு. இரண்டாவது வந்து எங்கேயாவது அக்கல்ட், அதாவது வெளியே வராது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்று இருக்குதாங்கிறத பார்க்குறதுக்கு. மூணாவது வெளியில் தெரியாமல் எங்கேயாவது கேன்சர் இருக்குதான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு தாட்டி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான ப்ராசஸையே நம்ம இனிஷியேட் பண்ணணும். இப்போது திரும்பியும் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். இப்போ நம்ம அந்த யூஸ்வலாக வெயிட்டிங் டைம் எவ்வளவு இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்? ஒரு 3 months 6 months அப்படி ஏதாவது ஒரு இது இருக்குதுங்களா? அது ரொம்ப வேரியபிளாக இருக்கும். சில பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆர்கன் கிடைச்சது இருக்கு. சில பேர் 1.5 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி ஆர்கன் கிடைக்காம இருந்திருக்காங்க. ஓகே. நிறைய பேர் செகண்ட் கேட்டகரியில் வருவாங்க. நான் சொன்ன மாதிரி 90% அந்த கேட்டகரிக்கு போவாங்க. 10% தான் வந்து அர்லி. ஸோ அப்புறம் ஆவரேஜாக பார்த்தா 2 to 3 months சொல்லலாம் ஆர்கன் கிடைக்கிறதுக்கு. ஸோ நார்மலாக பேஷண்ட் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லிவிங் டோனர் தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். ஓகே. ஃபேமிலியில் டோனர், ஹெல்த்தி டோனர் இருந்தாங்கன்னா இது எல்லாமே அவங்க ரிலேட்டிவாக இருக்கணும். ஆமாம், ரிலேட்டடாக தான் இருக்கணும். அன்ரிலேட்டட்னா ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸில் அவங்க கவர்மெண்ட் கமிட்டி முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி ப்ரூவ் பண்ணி அல்ட்ருயிஸ்டிக்காக டொனேஷன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பணமாற்றம் இல்லாத ஒரு டொனேஷன் பண்ணுறாங்கன்னு ப்ரூவ் பண்ணால் தான் அந்த அன்ரிலேட்டட் பண்ண முடியும். ஸோ அன்ரிலேட்டடுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அதை வந்து அல்ட்ருயிஸ்டிக்காக அவங்க வந்து பண பரிமாற்றம் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுவதற்காக பண்ணுறாங்கங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியை வந்து கவர்மெண்ட் கமிட்டி முன்னாடி ஏற்படுத்தும் பட்சத்தில் அதுக்கான வழிமுறை இருக்குதுங்கிறீங்க. வழிமுறை இருக்குது. ஸோ 99% இது ரிலேட்டட் மட்டும் தான் பண்ணுவோம். அந்த ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் இல்லை, அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கம்பேட்டபிள் பிளட் குரூப் இல்லை, அந்த பட்சத்தில் தான் நம்ம வந்து கெடவரிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரெஜிஸ்டர் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். பட் மோர் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கெடவரிக் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி. அது ரொம்ப அவங்க லக் பேஸ்டாக இருக்கும். சில நேரத்தில் உடனே ஆர்கன் கிடைச்சிடும், சில நேரத்தில் ரொம்ப நாளாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதில் இன்னொரு ஆஸ்பெக்டையும் அங்கே நம்ம டச் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அதாவது பிரெயின் டெட் ஆனவங்க அவங்களா முன் வந்து இதே மாதிரி ஆர்கன் டொனேஷனுக்கு ஒரு சம்மதம் தெரிவிச்சாங்கன்னா இங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களின் உங்களோட பேஷண்டின் வாழ்க்கையில ஒரு ஒளியேற்றி வைத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் மட்டும் கிடையாது. ஆப்வியஸ்லி ஒரு பிரெயின் டெட் பர்சன், இறந்து போன பர்சன் டொனேஷன் ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்கன்னா பேஷண்ட்ஸ் 2 பேருக்கு உயிர் காப்பாற்றுவாங்க. ஒரு லிவர் பேஷண்ட் உயிர் காப்பாற்றுவாங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் புது உயிர் கிடைக்கும், லங் பேஷண்ட்டுக்கு புது உயிர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் எசென்ஷியல் நான் வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம், போன்ஸ், ஸ்கின், இது எல்லாமே டொனேஷன். ஸோ ஒரு டொனேஷன்னால ஒரு அட்லீஸ்ட் 7-8 பேருக்கு புது வாழ்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பிரெயின் டெத் டொனேஷன் வந்து ஒரு ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டேட் ஹானர்ஸ் கொடுப்போம். அதாவது பிரெயின் டெத் பேஷண்ட் வந்து டொனேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட் மரியாதையோடு அவங்களோட கிரிமேஷன் நடக்கும். ஓ அப்படிங்களா? ஓகே. ஸோ அவங்களுடைய அந்த சொசைட்டிக்கு ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்காக ஸ்டேட் ஹானர்ஸோட இது பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் அதுக்கும் வழிமுறைகள் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறீங்க. அதாவது அவங்களோட அந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுங்கிற அந்த மேல் நோக்கு எண்ணத்துக்காக ஸ்டேட் ஹானர்ஸோட கவர்மெண்ட் வந்து கிரிமேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த எப்படி இந்த
அவேர்னஸை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி இது பண்ண முடியும்? எந்த மாதிரி இதில் யாரோட பங்களிப்பெல்லாம் இருக்குது? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நிறையாவே அவேர்னஸ் இருக்குது. ஓகே. இது ஸோ நம்ம ஸ்டேட்டில் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் இஸ் ஃபார் அஹெட். நம்ம ஸ்டேட்டில் தான் முதல்ல இந்த மூளைச்சாவு டொனேஷன்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சதே நம்ம ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. நம்ம ஸ்டேட் தான் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. லாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம தமிழ்நாட்டில் ஆர்கன் டொனேஷன்ஸ் நல்லபடியாக நடந்துருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பேஷண்ட்ஸ் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட் அட்டண்டர்ஸ் எங்களை இது பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா டொனேஷன்ஸ் பண்ணலாமான்ற மாதிரி நம்ம தான் போய் சொல்லணும். இப்போ வந்து அவங்க நம்மளை கேட்குற மாதிரி ஆகும். ஸோ நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த அவேர்னஸ் கண்டினியூ பண்ணுறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. எஸ்பெஷலி இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸில் நிறைய பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடந்துருக்கு. ஸோ இது நம்ம ஸ்டேட் நம்ம மக்கள் நல்லாவே விழிப்புணர்வோடு இருக்காங்க பிரெயின் டெத் விஷயத்தை பற்றி. ஸோ இதில் இன்னொரு சின்ன ஒரு கேள்வியும் இங்கே எழுது. இப்போ நம்ம குடிப்பழக்கத்தினால ஆல்கஹால்னால டேமேஜ் ஆகி வரக்கூடியது, ஹெப்படைட்டிஸ்னால டேமேஜ் ஆகி வரக்கூடியது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் ஓபியில் பார்க்கும்போது இந்த 2 விதமான இது எதுவும் இல்லை, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் லிவர் டேமேஜ் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது. மெட்டபாலிக்கலி அசோசியேட்டட் இருக்கிறோம். அவங்களோட மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இதே மாதிரி அவங்களுக்கு சில கோமார்பிடிட்டிஸ் இருக்கும்போது அதனால வந்து லிவர் பாதிப்பு ஏற்பட்டு அதுவும் ஒரு சிரோசிஸ் காம்பனன்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளும் இப்போ நம்மளோட மருத்துவ இதில் வந்து அதை நிறைய நம்ம பார்க்குறோம். அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களா? கண்டிப்பாக. இது வந்து முதல் எமர்ஜிங் டிசீஸ், புது டிசீஸாக இருந்துச்சு. ஆமாம், ஆனால் இப்போ வந்து அது மோஸ்ட் காமன் டிசீஸாக மாறின்னு இருக்குது. இப்போது நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸோடு தான் வராங்க. இவங்க வந்து ஆல்கஹால் சாப்பிட்றதுனாலும் அவங்க லிவர் ஃபேட்டியாக மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னால மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஸ்டாட்டிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் அந்த லிவரில் ஃபேட் அக்யூமுலேட் ஆகி அந்த ஃபேட் லிவரை டெஸ்ட்ராய் பண்ணி ஒரு மெனி இயர்ஸ், ஒரு 15 to 20 இயர்ஸில் அந்த லிவர் மெதுவாக ஃபைப்ரோசிஸ் போய் சிரோசிஸ் போய் என் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியரோட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வராங்க. இந்த பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி யூஸ்வலி 60s ஏஜில் 60 வயசு தாண்டி இருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒன்லி லிவர் டிசீஸ் இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸும் அவங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறதுனால மீதி ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களை டீட்டெயில் எவாலுவேஷன் பண்ணி அட்லீஸ்ட் மற்ற ஆர்கன்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்குது, தட் இஸ் அவங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு ஒரு 10-15 இயர்ஸ் நல்லா இருப்பாங்கன்னு தெரியும் போது தான் அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷனை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இது வந்து இப்போது விழிப்புணர்வு ஸ்டேஜுக்கு போகணும். எல்லாருக்கும் தெரியும் ஆல்கஹால் சாப்பிட்டா லிவர் டேமேஜ் ஆகும்னு. நான் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணலன்னா லிவர் டேமேஜ் ஆகும், குண்டாக இருந்தால் லிவர் டேமேஜ் ஆகும்னு இப்போ அந்த கான்செப்ட் மெதுவாக தான் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களை மாதிரி இந்த மாதிரி சேனல்ஸ் மூலிமா மக்கள் அவேர்னஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு சே. இது ரொம்ப ப்ரிவென்டபிள் டிசீஸ். அது இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட், இது ரொம்ப ப்ரிவலண்ட் ஆயின்னு இருக்குது. எஸ், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் டாக்டர் மேக்னஸ். பிகாஸ் என்னோட ஜென்ரல் ப்ராக்டிஸில் நம்ம பார்க்கும்போது இப்போ பார்த்தோன்னா முன்னாடி அந்த ஒபிசிட்டி, இப்போ ஒரு 10 பேஷண்ட் பார்த்தாங்கன்னா ஒரு 3 or 4 தான் ஒபிசிட்டின்னு இருந்த ஒரு நிலைமை மாறி இப்போ 10 பேஷண்ட் நம்ம பார்த்தோன்னா அட்லீஸ்ட் அதில் 7-8 பேராவது அந்த கேட்டகரிக்குள்ளால, ஒபிசிட்டி கேட்டகரிக்குள்ளால வந்துடுறாங்க. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்குள்ளால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதே மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வந்து நாட்பட லிவர் பாதிப்பை ஏற்படும்ங்கிற ஒரு அவேர்னஸ் ஒன்றும் இன்னும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பதியலை. அவங்க இதை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காங்க. என்ன டாக்டர் பரவாயில்லையே, கொஞ்சம் தானே வெயிட்டு, இந்த இது என்ன, எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க, அதனால எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சில விளக்கங்களை அவங்க சொல்லிக்கிறாங்க. அண்ட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் as a physicians what we are trying to tell to them is that இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ இதனாலையும் லிவர் ஃபெயிலியர் வருதுங்கிறதுக்காக இருக்குதுமா, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற வந்து இன்ஃபர்மேஷனை நம்ம அவங்கக்கிட்ட வந்து பல முறை அதை நம்ம எடுத்து சொல்கிறோம். பட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் ஹையாக வரணும். முன்னாடி நம்ம வந்து ஃபேட்டை வந்து வெறும் ஃபேட் கொழுப்புங்கிற மாதிரி பார்த்து இப்போ அதை வந்து ஒரு எண்டோக்ரைன் ஆர்கனாக, அது என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துட்டோம். அது வந்து இப்போ மற்ற ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி உள்ள சூழ்நிலையில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் த physician has to take a role in first educating. Prevention is our first goal. Educating them that இந்த மாதிரி உள்ள ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு ஃபேட் டெபாசிஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம ஐ திங்க் we have to bring in awareness.
ஜென்ரல் பப்ளிக் அவேர்னஸ் பற்றி சொன்னீங்க. இன்ஃபேக்ட் ஃபிசிஷியன் அவேர்னஸே இப்போது மாறி இருக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு ஃபேட்டி லிவர் பேஷண்ட் வந்தால் நாங்கள் வெறும் ஃபேட்டி லிவர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்றதில்ல. வி ரெஃபர் டு த ஃபிசிஷியன். ஏன்னா வி நோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேட் இஸ் நாட் ஃபேட், இட்ஸ் அன் எண்டோக்ரைன் டிசீஸ், ஒரு மெட்டபாலிக் டீரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ தட் ஹேஸ் டு பி மோர் டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணணும். ப்ளஸ் ஃபிசிஷியன்ஸும் ஃபேட்டி லிவர் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் தே see it as a wholesome-ஆக பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது நல்ல ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறீங்க. அதாவது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட்டுங்கிற அந்த கான்செப்ட். பேஷண்ட்டை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே வந்து கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல அவுட்கம்மை கொடுக்கும்னு சொல்லிடுது. அது ஃபிசிஷியன் சைடில் எடுத்தாலும் சரி, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் சைடில் எடுத்தாலும் சரி, இவங்க எடுக்கும்போது ஓகே காம்ப்ரிஹென்சிவாக என்னென்ன ஆர்கன் டேமேஜ் ஆகிருக்குது, அப்போ இந்த லிவர் டேமேஜ் ஆனதுக்கு லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கம் ஃபிசிஷியன் மத்தியில் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த இது பார்க்கும்போது இந்த ஃபேட்னால இப்போ லிவர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மாதிரி தென் மற்ற ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிருக்குதான்னு காம்ப்ரிஹென்சிவாக பார்க்கறதுக்காக தே வில் பி சென்டிங் டு இது. மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வில் பி ரெஃபரிங் பேஷண்ட்ஸ் டு மீ டு ஹாவ் அ காம்ப்ரிஹென்சிவ் அனாலிசிஸ். ஐ திங்க் these kind of information interviews இது வந்து I think that will create a lot of awareness among the public. Anyhow, Dr. Magnus, thank you very much. இன்னைக்கு நம்ம இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சது. அண்ட் அதை பற்றி நிறைய சந்தேகங்களை நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நம்ம கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்கணும். இதை வந்து it is more helpful also as in my physician role when I see the patient and telling to my colleagues also that to get a specialist opinion, now they are not going to take any decision upon surgery now, but just to have an analysis, just to categorize that எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, what are the possibilities. இந்த அவேர்னஸ் பேஷண்ட்க்கு நம்ம கொடுத்துட்டோம்னா that will help them to take a informed decision and to take a decision because அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க உள்வாங்கி ப்ராசஸ் பண்ணி டிசிஷன் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்டே அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். ஐ திங்க் நீங்கள் சொன்ன மிக முக்கியமான கருத்து எதுன்னு நான் நினைக்கிறேன்னா, கரெக்டான டைமில் கரெக்டான ஸ்டேஜை கண்டுபிடிச்சி அதுக்கான ரெக்கமெண்டேஷன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவையோ இல்லையோன்னு எடுக்கக்கூடிய முடிவு அவுட்கம், சக்சஸ்ஃபுல் அவுட்கம்மை பாதிக்குதுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ ஐ திங்க் ஃபிசிஷியன் சைடில் இருந்து நாங்கள் எங்களோட ஜென்ரல் ப்ராக்டிஸில் வி ஹாவ் டு புட் இன் அ வேர்ட் டு த பேஷண்ட் தட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஒரு தாட்டி லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தாட்டி உங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து உங்களோட ஒப்பீனியன் வாங்கி பண்ணால் வில் பி ஹெல்ப்ஃபுல்னு நினைக்கிறேன். வாட் வில் பி யுவர் க்ளோசிங் ரிமார்க்ஸ், வாட் யூ ரியலி வாண்டட் டு see in this field? அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லைனா இந்தியாவிலையோ அந்த லிவர் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்பிளான்ட்டை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம் ஆக்கி மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வாட் இஸ் யுவர் க்ளோசிங் ரிமார்க்? இந்த 3 விஷயங்கள் செஞ்சால் நம்ம இன்னும் பேஷண்ட்டுக்கு நல்ல விதமான ஒரு அவுட்கம்மை கொடுக்க முடியும்னு வாட் வில் பி யுவர் கம்? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதே தான், முழுக்க உண்மை. நம்ம அவுட்கம் 100% இன்னும் ஏன் ரீச் ஆகலைன்னா நம்மளுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான பேஷண்ட் வரதில்லை. கொஞ்சம் லேட்டாக வராங்க. லேட்டாக வந்து அவுட்கம்ஸ் ஆப்வியஸ்லி மோசமாக தான் இருக்கும். கரெக்டான early ரெஃபரல் இருந்தாலும் நம்ம இமீடியட்டாக பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறது இல்லை. கரெக்டாக டைம் பண்ணி அவங்களுக்கு எப்போ ஒரு டிசீஸ் மோசமாகுதுன்னு நினைக்கிறோமோ அப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த 90-95% 100% ரீச் ஆகிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் ஜப்பான் அண்ட் சியோல் தேவ் ஆல்ரெடி ரீச் தட் 98-99 ரீச் ஆகிட்டாங்க. நம்ம லேக் பிஹைண்ட் ஆகிறோம். ஏன்னா இன்னும் இந்த ரெஃபரல் சர்க்கிள் நம்மளுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் இன் ஃபியூச்சர் ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் ரெக்டிஃபை ஆகி வில் ஆல்சோ பி தேர் டு ஆஃபர் 100% சக்ஸஸ் இன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். Thank you very much, sir. Thank you very much for your time, for accepting our invitation and participating in this interview. Thank you very much. Thank you, Doctor. Thank you very much, viewers. See you in the next episode. Bye.